அன்பார்ந்த மருத்துவ ஜோதிடம் நண்பர்களே, சனிப்பெயர்ச்சி பலன்கள் வருகின்ற 25 அக்டோபர் 2017 23 ஜனவரி 2020 வரை. சனீஸ்வர பகவான் ரொம்ப ரொம்ப கெட்டவர் இல்லை. ஒரு ஜாதகத்தை எடுத்தாலே இல்லை ஜோசியர்கிட்ட போகணும் அப்படின்னாலே கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா தான் போவோம். அதுவும் பொதுவாக கெட்ட காலம் எப்போ சொல்லுவோன்னா அஷ்டமத்து சனி, கண்டக சனி, ஏழரை சனி அப்படின்னு வரும்போது ஐயோ என்னமோ ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு ஜாதகங்களை தூக்கிட்டு என்கிட்ட வருவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப கெட்டவர். ஏன்னா சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் எந்த பாவத்தில் உட்கார்ந்தாலும் கெடுத்துருவாரு. அதை விட அவர் எந்த பாவத்தை பார்த்தாலும் கெடுத்துருவாருன்னு ஒரு மக்களிடையே மிகப்பெரிய பீதியே உருவாயிட்டு இருக்குது. சனீஸ்வர பகவானோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்ப்போம். கிரகங்கள்ல சாயா கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுவை விட்டுட்டு மிச்சம் பார்க்கிற சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், குரு, புதன் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா குரு ஐயோ சுபர் கிரகங்க, சுக்கிரன் சூப்பரா இருந்தா ஓகேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சனீஸ்வரன் பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. என்னமோ அவர் என்னமோ கெட்டவர் மாதிரி அவரை ஜாதகத்துல வேணா அவரை வேணா வெட்டி எடுத்துடலாமா அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க. உண்மையில சொல்ல போனா சுக்கிர பகவான் ரொம்ப நல்லவரா அப்படின்னு நீங்க பார்க்க போனீங்கன்னா அதிகமா நம்மளோட எதிர்பாலின விஷயங்கள்ல தப்பு பண்ண வைப்பாரு. சுக்கிர பகவான் காதல்ல மாட்டிக்கிறது, அதனால தோல்வி. குரு பகவான் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பார்வை பலம்பா, சுப பார்வை பான்பாங்க. அவர் போய் 6வது இடத்தையும் 8வது இடத்தையும் 12வது இடத்தையும் குரு பகவான் போய் பார்த்தாரு அப்படின்னா நோய்கள் பெருகும், கடன் பெருகும். 8வது இடம் துரதிருஷ்டஸ்தானம், அதை போய் குரு பார்க்கும் போது துரதிருஷ்டம் பெருகும். ஆனா நம்ம ஆளுங்க நோய் வந்துச்சு, கடன் வந்துச்சு அப்படின்னா சனீஸ்வர பகவான் மேல பழிய போட்டு ஒன்னாலதான் ஆச்சு சனியனே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம குரு இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு ஜாதகத்துல ஏதோ ஒரு கிரகம் பண்ற தப்பு, அந்த தப்பு எல்லாமே சனீஸ்வர பகவான் தலையில தான் விதியும். ஏன்னா நம்ம இதுல யாரு கெட்டவன் பண்ணாலும் கூட இருந்து ஒருத்தன் குழி பறிச்சுட்டே இருப்பான். ஆனா அவனெல்லாம் கண்டுக்க மாட்டான். எவனாச்சும் ஒருத்தவன் கெட்டவன் சொல்லிட்டு உருவாகம் படுத்திட்டு அவனாலதான் எனக்கு எல்லா கெட்டதும் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரிதான் சனீஸ்வர பகவான் கெட்ட கிரகமா ஆக்கப்பட்டாரே தவிர்த்து அவர் கெட்டது பண்றதை விட மத்தவங்க பண்ற கெட்டது எல்லாத்தையும் தான் மேல பழிய வாரி போட்டுக்கிட்டவர் தான் சனீஸ்வர பகவான். மற்ற கிரகங்கள் இருக்கிற 9 கிரகங்கள் இவரை தவிர்த்து 8 கிரகங்கள் பண்ற தப்பும் இவர் மேலதான் விடியும். ஏன்னா யாருக்குமே யார் சரியான தப்பு பண்றாங்க, எந்த கிரகம் தப்பா இருக்குங்கிறதே பார்க்காம சனீஸ்வர பகவான் நல்ல நிலைமையில இருந்தாலும் ஜாதகத்துல ஈஸியா பழி போடுறது சனீஸ்வர பகவான் மேல போட்டு தப்பிச்சுக்கலாம். எப்படி கல்யாணம் ஆச்சுன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்லிட்டு செவ்வாய் மேல பழிய போட்டு, இல்ல ராகு கேது தோஷம் ராகு கேது மேல பழிய போட்டு மிச்ச சுப கிரகங்கள்லாம் தப்பிச்சுக்கிற மாதிரி தான் இந்த நிலை. உண்மையிலே சனீஸ்வர பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் வாங்கின ஒரே ஒரு ராஜ கிரகம். அதாவது இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. கடவுளுக்கு நிகரான அமைப்பு. கடவுள் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நேர்மை, தர்மம், இந்த 2 முக்கியமான விஷயங்கள். இதை கடைபிடிச்சாதான் உண்மையான கடவுள் நிலை அப்படிங்கிறது. இந்த நேர்மைக்கு பெயர் போனவர் தான் சனீஸ்வர பகவான். அதாவது எந்த ஒரு செயலை எடுத்தாலும் யார் ரொம்பவும் நேர்மையா இருக்காங்களோ அவங்களோட ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உச்சகட்டத்துல இருப்பார். சொல்ல போனா கர்மக்காரகன்னு சனீஸ்வரன் சொல்லுவோம். அது இன்னும் தெரியல. கர்மம் அப்படின்னு சொன்னா தொழில்னு சொல்லுவாங்க. பல ஜோசியர்களோட தொழில் இந்த சனீஸ்வர பகவானாலதான் ஓடுது. அதனாலதான் என்னவோ இவருக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சனீஸ்வர பகவான் வச்சாங்களோ என்னமோ தெரியல. உண்மையிலே சனீஸ்வர பகவான் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க. கர்மம் அப்படின்னா நம்ம செய்யற
நம்ம எந்த வேலை பார்க்குறோமோ அந்த தொழிலை குறிக்கிறது கிடையாது, நாம் செய்யும் செயலை குறிக்கிறது தான் கர்மம் அப்படின்னு சொல்றது. கர்மம், கர்ம வினை. கர்மம் அப்படிங்கிறது நல்ல கர்ம வினைகளும் இருக்குது, தீய கர்ம வினைகளும் இருக்கு. நாம் செய்யும் செயலின் விளைவுகள் அதுதான் வந்துட்டு. அந்த கர்ம வினைக்கு காரகன் அவர் தான் வந்துட்டு. அதாவது ஒரு விஷயத்த ஸ்கெடியூல் பண்றதுன்னு சொல்லுவாங்க வந்துட்டு. இந்த காலகட்டங்கள்ல இந்த நேரங்கள்ல இவனுக்கு இந்த மாதிரியான நல்ல பலன் நடக்கணும், இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான நேரங்கள்ல இவனுக்கு தீய பலன் நடக்கணும்னு முடிவு பண்ற கிரகம் எது அப்படின்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு சொல்லலாம் வந்து. எப்படி அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 இடத்த வந்துட்டு சனீஸ்வர பகவான் பார்ப்பாரு, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அந்த 4 பாவங்களை வந்துட்டு தீவிரமா ஆராய்ஞ்சோம் ஒருத்தவங்களோட ஜாதக கட்டத்துல அப்படின்னா, அவங்க எப்படி நடந்துக்கிட்டா எப்படி வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்கிறத பக்காவா எடுத்து சொல்ற விஷயம் வந்து சனீஸ்வர பகவானை வச்சு சொல்லலாம். அதாவது குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் வந்துட்டு ஒரு இடத்துல உட்காருது அப்படின்னா, அவர் உட்கார்ந்த இடம் வந்துட்டு ஒரு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஒரு ஹெட்மினிஸ்ட் பொசிஷன், இல்ல வந்துட்டு ஒரு தப்பே, அதாவது ஒரு அதிகாரம் பண்ற பொசிஷன். உங்க 12 பாவங்கள்ல வந்துட்டு எங்க சனீஸ்வரன் உட்கார்றாரோ அந்த இடத்து வந்துட்டு அவரோட ஆதிக்கம் வந்து முழுமையா நிறைஞ்சிடும். அந்த ஆதிக்கத்தோட பலனை தான் இந்த பிறவில நம்ம முழுமையா அனுபவிப்போம். சொல்ல போனா, நீங்க ரொம்பவும் நல்லது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரொம்ப 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 அளவு கடந்த தர்மங்கள் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவும் நேர்மையா நடந்திருந்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து 11ஆம் பாவத்துல உட்காருவாரு. உங்க லக்னத்துக்கு 11ஆம் பாவத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்தா நீங்க ஒரு உன்னதமான பிறப்பு, அதாவது நீங்க செஞ்ச நல்வினைகள் எல்லாமே வந்துட்டு அனுபவிக்கிறதுக்காக எடுத்த பிறப்புன்னு சொல்லலாம் வந்து. அதே போல ஒவ்வொரு பாவத்திலையும் எங்கெங்கெல்லாம் சனீஸ்வர பகவான் உட்கார்றாரோ அதை வச்சு அவங்களுக்கு எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, இந்த பிறவில எந்த விதமான கர்மங்களை அவங்க அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்காங்கிறத ஈஸியா சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாம சனீஸ்வர பகவான் பாத்தீங்க அப்படின்னா 3 பார்வைகள், அதாவது 3ஆம் பார்வை, நேர் எதிர் 7ஆம் பார்வை, அது மட்டும் இல்லாம 10ஆம் பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பார்வையும் சனீஸ்வர பகவானுக்கு உண்டு. சயின்டிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எர்த்லேருந்து எந்தெந்த கிரகங்கள்லாம் வந்து தொலை தூரத்துல இருக்குதோ அதுக்கு எல்லாமே வந்து 3 பார்வைகள் இருக்கும் வந்துட்டு. எர்த்துக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா மெர்க்குரி, வீனஸ், எர்த்துக்கு அப்புறம் மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன். மார்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா 3 பார்வை இருக்கும், 4, 7, 8. ஜூபிட்டருக்கு எடுத்தீங்கன்னா 5, 7, 9. சனீஸ்வரனுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 3, 7, 10. அதாவது என்ன அப்படின்னா, அதெல்லாமே வந்து மிகப்பெரிய கோள்கள். ஜூபிட்டர், மார்ஸ், சாட்டர்ன் அப்படிங்கிறது வந்துட்டு தொலை தூரத்துல இருந்து வரும்போது ஒரு லைட்டை நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து தொலை தூரத்துல இருக்கோம்னா அதிகமா அது ஸ்கேட்டர் ஆகும் வந்துட்டு. ஸோ அந்த பாவங்கள் வந்து ஸ்கேட்டர் ஆகும்போது அது 3 இடத்துல அதோட ஒளிங்கிறது படும். ஒவ்வொருத்தவங்களோட ஜாதக கட்டத்திலையும் அந்த 3 இடத்துல படுற ஒளியோட அமைப்பு தான் வந்துட்டு பார்வைகள்னு சொல்றது வந்து. அந்த பார்வைகள் எந்தெந்த பாவத்து மேலாம் படுதோ, அதாவது என்ன அப்படின்னா, சனீஸ்வரன் வந்துட்டு சூரியனோட புதல்வன். ஆனா சூரியனோட புதல்வன் வந்து யமதர்மரும் கூட. யமதர்மருக்கும் சனீஸ்வரனுக்கும் வந்துட்டு ஆகவே ஆகாது. அது வந்துட்டு சில சூரியனுக்கும் இவங்களுக்கும் நடந்த சில பிரச்சனைகள் அப்படின்னால சனீஸ்வரனும் சூரியனும் பிரிஞ்சிடுவாங்க குடும்பத்தை விட்டு. அதனால சனீஸ்வரனுக்கு எப்போதுமே சூரியனை வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. அதனால சூரிய குடும்பத்தை விட்டு ரொம்ப தொலை தூரத்துல அவர் போயிருப்பாரு. அதுதான் வந்துட்டு அது கடைசியா இருக்கக்கூடிய சாட்டர்ன் பிளானட் வந்து. அதனால பாத்தீங்கன்னா சூரியனும் சனீஸ்வரனும் எந்த பாவத்திலயாச்சும் யாருக்காச்சும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட அப்பா மகன் உறவு வந்துட்டு அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க வந்து. இன்னொன்னு, யம தர்மராஜனும் லேசுப்பட்டவர் இல்ல, அவரும் தர்மராஜன் அப்படின்னு தர்மத்துக்கு பெயர் போடுவாங்க. சூரியனோட 2 புதல்வர்களும் வந்துட்டு, அதாவது சூரியனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கொஞ்சமாச்சும் இருக்கணும்ல. கர்ணன் எல்லாருக்குமே தெரியும் வந்து, கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கர்ணன் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துடுவாரு. அதே மாதிரிதான் சனீஸ்வரனும் வந்துட்டு
கொடுக்கணும்னு அவர் நினைச்சிட்டாரு அப்படின்னா 7.5 வருஷம் ஒரு கட்டத்தை விட்டு 7.5 சனி முடிஞ்சு போகும்போது அவ்வளோதான் கொடுத்துட்டு போவாரு. எவ்வளோக்கெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறாரோ அவ்வளோக்கெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போவார் வந்துட்டு. சனீஸ்வரன் மாதிரி கொடுக்குற கிரகம் வேற எதுவுமே கிடையாது. கொடுத்ததை புடுங்காத கிரகமும் சனீஸ்வரன் மட்டும்தான். வேற எந்த கிரகம் வேணாலும் கொடுத்துட்டு திரும்பி எடுத்துக்குவோம் வந்துட்டு. பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து காதலை கொடுப்பாரு. அந்த காதல்னால நம்ம வந்துட்டு ஜாஸ்தி அலைவும் வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காதலை விட்டுட்டு போனோடனே அதுக்கு எதிரான விளைவு காதல்ல வருத்தப்பட்டு தாடி வச்சுட்டு தேவதாஸ் மாதிரி அலையிறது. கொடுத்ததை புடுங்கிக்கிற கிரகம் எல்லா கிரகமும். ஆனா நம்மள அடின்னு அடிச்சு முழுமையா கொடுத்துட்டு போற கிரகம் சனீஸ்வரன் மட்டும்தான். அந்த சனீஸ்வரனை நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அது மட்டும்தான் முழுமையா கொடுக்குற கிரகம், நேர்மையா கொடுக்குற கிரகம். கடவுள் எப்படி அப்படின்னா, ஒரு சிவன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் எல்லாத்தையும் சோதனை பண்ணி தான் வந்து கொடுப்பாரு. அவரோட விஷயங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும். அதே போல சனீஸ்வரன் வந்து ஒருத்தனை உண்மையிலே சோதனை பண்ணி அவன் இதுக்கு தகுதியானவனா அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் சனீஸ்வரன் வந்து எதுவா இருந்தாலும் கொடுப்பாரு. அவரோட சோதனையில வந்துட்டு தாக்கு பிடிச்சி நிக்கிறது தான் பெரிய விஷயம். பல பேரால நிக்க முடியாது வந்து. அவர் வந்துட்டு சோதனை கொடுக்கறது பாத்தீங்கன்னா 27 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் அடுத்த 7.5 வருட காலங்கள்ங்கிறது வந்து கொடுப்பாரு. ஒரு பாவத்திலையும் பாத்தீங்கன்னா 2.5 வருஷ காலம் நிற்பாங்க. ஏன்னா சனீஸ்வரனுக்கு வந்துட்டு ஒரு கால் வந்து கிடையாது. அவர் அதனால நொண்டி நடப்பாரு அப்படிங்கிறது வந்துட்டு புராணம். சாட்டன் வந்துட்டு ரொம்பவும் தொலை தூரத்துல இருக்கிறது ரொம்பவும் ஸ்லோவா சூரியனை சுத்தி வர்றதுனால 2.5 வருட காலங்கள் வந்துட்டு ஒரு ராசிலையும் வந்துட்டு சனீஸ்வர பகவான் தங்குவார். அந்த 2.5 வருஷ காலங்கிறது 3 ரவுண்டு சுத்தி வரும்போது நம்மளோட ஆயுள் காலம் 90 வயதா ஆயிடும். அதனாலதான் முதல்ல சுத்துறது வந்து இளமை காலத்துல சுத்துற சனி வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஒரு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வச்சுட்டு போகும். மத்தியம காலத்துல வர சனி வந்துட்டு நம்ம வந்துட்டு உணர்ந்து தெளிய வைக்கும் வந்துட்டு. இறுதி காலத்துல வர சனி வந்துட்டு மரண சனின்னு சொல்லுவாங்க. 3 ரவுண்டு சனீஸ்வர பகவான் வரதுதான் வந்துட்டு அந்த 3 ரவுண்டு வரும்போது 7.5 காலங்கள்ங்கிறது நம்மளை பிடிக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற பல தீய கர்ம வினைகள் வந்துட்டு விலகும். பொதுவா சொல்ல போனா ஒரு பேங்க் அக்கௌண்ட்னு எடுத்துக்கோங்க, ஒரு டெபிட் அக்கௌண்ட், ஒரு கிரெடிட் அக்கௌண்ட்னு எடுத்துக்கோங்க. 1 லட்சம் ரூபாய் வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதுதான் நீங்க பூர்வ ஜென்மத்துல சம்பாதிச்சுட்டு வந்த பணம்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்சுட்டு வந்த பாவ வினைகள்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் கடனை கட்ட வைக்கிறது வந்துட்டு சனீஸ்வர பகவான். இந்த 1 லட்சம் ரூபாய் அசலை கரைக்கிற விஷயம் தான் குரு பகவான் வந்துட்டு. அதனால இந்த கடனை முழுமையா அடைக்கணும் அப்படின்னா 3 ரவுண்டு சனீஸ்வர பகவான் முழுமையா சுத்தி வந்தாரு அப்படின்னா முழுமையான கடனை நம்மளை அடைக்க வைப்பாரு. இந்த முழுமையான கடன் அடைஞ்சிரும், அது பிரச்சனை கிடையாது. இந்த கடனை அடைச்சிட்டு புது கடனையும் நம்ம வந்துட்டு வாங்குவோம் வந்துட்டு. அதுதான் வந்துட்டு வெவ்வேறு பிறவிகள்னு சொல்லிட்டு நமக்கு தொடர்ந்துட்டு போறது. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கர்ம வினைகள் நம்மளை வந்துட்டு ஜாஸ்தி தாக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த 7.5 சனி காலங்கள், அஷ்டமத்து சனி, இந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களை போட்டு புரட்டி எடுக்கும் வந்துட்டு. எல்லாரும் லைஃப்ல ரொம்பவும் வந்து துவண்டு போயிடுவாங்க வந்து. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள மிச்ச கிரகங்கள் வந்து விட்டுறாது. சனீஸ்வர பகவான் வந்து சோதிக்கும் போது சுக்கிரன் சொல்லுவார் வந்துட்டு, டே நீ அவனை ஏமாத்து, நீ வந்துட்டு எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்ற. புதன் சொல்லுவார், உன்னை நான் தப்பிக்க வைக்கிறேன், உனக்கு இருக்கிற அறிவு திறனால நீ கண்டிப்பா தப்பிக்கலான்னு. சந்திர பகவான் என்ன பண்ணுவாருன்னா மனசை தேத்துவார், உன்னால முடியல, நீ எந்திரிச்சு நடரா, இதுல நீ வெளில வந்துடுவான்னு சொல்லிட்டு சந்திர பகவான் சொல்லுவார். குரு பகவான் வந்துட்டு நல்ல பார்வையெல்லாம் பார்த்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இந்த கர்மனில இருந்து வெளில எடுத்து விட பார்ப்பாரு. ஆனா இவங்க எல்லாருமே நல்லது பண்றாங்க தெரியுமா. ஆனா கர்ம வினைகளை இவங்களால குறைக்க முடியாது, சனீஸ்வரனால மட்டும்தான் குறைக்க முடியும். அது எப்படின்னா உங்களோட தீய கர்ம வினைகளை முழுமையா நீங்க அனுபவிச்சா மட்டும்தான் குறைக்க முடியும். அதாவது ஒரு தப்பு நீங்க செஞ்சிட்டீங்க, அந்த தண்டனை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 100 சாட்டை அடின்னு உங்களுக்கு வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா அந்த 100 சாட்டை அடி உங்களுக்கு கண்டிப்பா சனீஸ்வர பகவான் கொடுத்தே ஆவார். நீங்க இந்த ஜென்மத்துல வந்து 10 சாட்டை அடையிலே வந்து உங்க புதனை யூஸ் பண்ணியோ சுக்கிரனை யூஸ் பண்ணியோ குருவை யூஸ் பண்ணி நீங்க தப்பிச்சு போனாலும் அடுத்த ஜென்மத்துல மிச்ச 90 சாட்டை அடியும் சனீஸ்வர பகவான் கொடுக்காம விட மாட்டாரு. அதனால அடிக்கும் போது நம்ம பண்ண தப்புக்கு தான் நம்ம அடி வாங்குறோங்கிறத உணர்ந்து முழுமையா நம்ம அடிச்சு வெளில வந்துடணும் வந்து.
அப்போதான் முக்திங்கிற ஒரு நிலைக்கு நம்மள தள்ளப்படுவோம். அது முழுமையான கர்ம வினைகள் ஒருத்தவனுக்கு தீருது அப்படின்னா அடுத்த ஸ்டேட்லேயே தான் அவனுக்கு வந்து உயர்வு நிலை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் சனீஸ்வர பகவான் ஜாஸ்தி படுத்தும் போது நமக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா சறுக்கும். வந்துட்டு தொழில் ரீதியா ஸ்டெப் எடுத்து வச்சா சறுக்கும். நம்மள அதிக பேர் அவமானப்படுத்துவாங்க, நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான டென்ஷன் ஏற்படுத்தும். அதாவது நம்மளால பொறுக்க முடியாம நம்ம வந்துட்டு கதறுவோம், வந்து கடவுள்கிட்ட போய் அழுவோம். வந்து சில பேருக்கு வந்துட்டு நினைப்பாங்க எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னு நினைப்பாங்க. சில பேர் வந்துட்டு எனக்கு தொழில நிம்மதியே இல்லைன்னு நினைப்பாங்க. குழந்தைங்க எப்படி இருக்காங்க, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, மனைவி இப்படி இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பாவங்கள்லாம் சனீஸ்வர பகவான் ஜனன ஜாதகத்துல பாக்குறாரோ அந்தந்த பாவங்கள்ல வந்துட்டு குறைகள் இருக்கும். 5வது பாவத்துல பார்த்தா குழந்தைகள் ரீதியான பிரச்சனைகள் கொடுப்பாரு. 7வது பாவத்தை பார்த்தா மனைவி நண்பர்கள் ரீதியான பிரச்சனை. தொழில் ஸ்தானம் 10வது இடத்தை பார்த்தா தொழில் ரீதியான ப்ராப்ளம். லாபஸ்தானத்தை பார்த்தா என்னதான் தொழில் பண்ணாலும் நஷ்டமாகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பாவங்கள் எந்தெந்த பாவங்கள்லாம் பார்க்கும் போதோ அந்த 7.5 சனிகாலங்கள் வரும்போது இல்லை அஷ்டமத்து சனிகாலங்கள் இதெல்லாம் வரும்போது நம்மள அந்த பாவங்கள் வந்து நம்மளை தாக்கும். அதை தாக்கும் போது அமைதியா பொறுமையா கடவுளோட கையில பிடிச்சிக்கிட்டு ஸ்லோவா நகர்ந்து நம்ம அதை அனுபவிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா தெளிஞ்சு வந்துடுவோம். வந்துட்டு இதை நம்ம அனுபவிக்காம நம்ம என்ன பண்றோம்னா தான் அப்படிங்கிற அகந்தையில வந்துட்டு நம்ம வெளியில வரும்போது நம்ம முட்டிக்கிட்டு நம்ம வெளில வரும்போது தான் என்ன ஆகும்னா விட்டுட்டு போயிடுவார் சனீஸ்வர பகவான். முழுமையா வந்துட்டு நன்மையும் செய்யாம அடுத்த சுத்து வரும்போது மறுபடியும் அடிப்பாரு. வந்துட்டு எப்பயா இருந்தாலும் நம்ம கர்ம வினைகள் நம்ம தான் தீக்கணும், நம்ம வாங்கின கடனை நம்ம தான் தீக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த வினையை நம்ம வந்துட்டு தீர்த்துட்டோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் அளவுக்கு மீறி கொடுப்பாரு. வந்துட்டு சரி, இந்த சனீஸ்வர பகவான் வந்துட்டு ப்ராப்பரா காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர்கள். இந்தந்த வயசுல இவனுக்கு இந்தந்த மாதிரியான, அதாவது ஒருத்தவனை ஓவரா போட்டு படுத்துனா அவன் சூசைடு தான் பண்ணிக்குவான். அதனால இன்ச்சா படுத்துவார் அந்த சனீஸ்வர பகவான். வந்து முதல் தடவை சுத்தி வரும்போது லைட்டா படுத்துவார், 2வது தடவை சுத்தி வரும்போது கொஞ்சம் அதை விட ஸ்ட்ராங்கா படுத்துவாரு, 3வது தடவை சுத்தி வரும்போது ஆயிலையும் முடிக்கிற லெவலுக்கு படுத்துவார். வந்துட்டு அந்த அந்த 3வது தடவை 90வது வயதுல சுத்தி வர காலகட்டங்கள்ல வந்துட்டு படுத்தும் போது சில பேர் நோய் வாயில தப்பிச்சு அதுக்கு தாண்டி 100 வயது வரைக்கும் உயிர் வாழ்வாங்க. சில பேர் அதுலயே வந்துட்டு மரணம் அடைஞ்சிருவாங்க. வந்துட்டு இந்த மாதிரியான சில அமைப்புகள் எல்லாமே சனீஸ்வர பகவான சொல்லலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சியில நீங்க பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களோட 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. எப்போதுமே 10ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இந்த இடத்தோட அதிபதி அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்களோட ராசிக்கு நன்மையை தான் செஞ்சாகணும். வந்துட்டு இது வந்து பாவகத்தோட நிலை. இந்த நன்மையை செய்யக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட 9வது இடத்துக்கு வராரு. இத்தனை நாளா அஷ்டம சனின்னு போட்டு உங்களை புரட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. வந்துட்டு சொல்ல போனா அஷ்டமத்து சனியை பாத்தீங்கன்னா வாயால வம்பு. அதாவது நீங்க எதையாச்சும் ஒண்ணு நீங்க வந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்க, அதை காப்பாற்ற முடியாத நிலையிலுக்கு உங்களை தள்ளிவிட்டு சனீஸ்வர பகவான் புரட்டி எடுப்பாரு. அது மட்டும் இல்லாம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை உங்களுக்கு போன தடவை சனீஸ்வர பகவான் பார்த்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா நீங்க அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைகளை உங்களுக்கு ஜாஸ்தி கொடுத்து அதை முடிவிக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாட்டையும் வந்துட்டு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரியான சில நிலைகள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 10வது இடம் தொழில் ஸ்தானத்தை வந்துட்டு சனீஸ்வர பகவான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அதனாலயும் பாத்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இது எல்லாமே வந்துட்டு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ இருக்கிற நிலைப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது இடம், 6வது இடம் மற்றும் 11வது இடத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கிறாரு. இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா 3வது இடத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கறதுங்கிறது ரொம்பவும் விசேஷமான நிலை. அதாவது தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3வது இடம். அதுல கெட்ட கிரகம் உட்கார்ந்தாவோ இல்ல கெட்ட கிரகங்கள் அதை பார்த்தாவோ ரொம்பவும் நல்லது. அவனுக்கு தைரியம் வந்துட்டு மேலோங்கும், துணிச்சல் வந்துட்டு மேலோங்கும். அதாவது நான் முன்னாடியே சொன்னது போல மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 8, 12ஆம் இடங்கள்ல தீய கிரகங்கள் உட்கார்றதும்
இல்ல தீய கிரகங்கள் பார்வை செய்யறதோ ரொம்பவும் நல்லது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு 3வது ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கறதுங்கிறது துணிச்சலான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை. ஏன்னா இத்தனை நாளா பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியை போட்டு உங்களை படிக்கிறது, தொழிலில் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு உங்களால ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத நிலைகள்லாம் உண்டு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம கர்ம வினைகள் ரொம்பவும் படுத்தி உங்களை பேச முடியாத லெவலுக்கு உங்களை பண்ணி வச்சிருந்திருக்கும். இதெல்லாமே வந்துட்டு இந்த காலகட்டங்கள்ல ஒழிஞ்சு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், அது மட்டும் இல்லாம இப்போ உங்களோட சொல்லுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு இருக்கும். நீங்க சொல்றது சொல்லுக்கு வந்துட்டு இப்போ உங்களை ரியலைஸ் பண்ணி எல்லாரும் வந்துட்டு மதிக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்துட்டு உங்களோட சொல்ல கேட்கக்கூடிய நிலை மற்றும் குழந்தைங்களோட படிப்புங்கிறது ரொம்பவும் நல்லா இருக்கும். சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், அது மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட மேரேஜ் லைஃப்ங்கிறது வந்துட்டு அமையக்கூடிய நிலைகள் இது எல்லாமே வந்து ஏற்படுத்தும் இந்த சனீஸ்வர பயிற்சியில. அது மட்டும் இல்லாம 9வது இடத்துல வந்துட்டு 10, 11வது அதிபதி வந்து உட்காரதுங்கிறது ரொம்பவும் அம்சமான நிலை. அதாவது பாக்கியஸ்தானம். இத்தனை நாளும் அவங்களை போட்டு 7.5 சனியில படுத்தி எடுத்து அஷ்டமத்து சனி முடிஞ்சு படுத்தி எடுத்த நிலையில இப்போ 9ல பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்து கொடுக்கறதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் படிப்படியா அவங்களுக்கு கொடுப்பாரு. சொல்ல போனா சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிற 3 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ வந்துட்டு உங்க கரங்கள் வந்துட்டு வாங்குற ஸ்டேஜ்ல இருக்குது. அதனால எவ்வளவு வேணாலும் இப்போ வந்துட்டு சனீஸ்வர பகவான் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குற மாதிரி தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் மற்றும் லாபங்கள்ங்கிறது அபரிவிதமா இருக்கு. ஸோ நீங்க எதை தொட்டிங்கனாலும் சனீஸ்வர பகவான் அதை உங்களுக்கு வந்துட்டு நிறைவேற்றி கொடுப்பாரு. வந்து ஏன்னா இத்தனை நாளா எதை நீங்க தொட்டிங்கனாலும் வந்துட்டு சறுக்கிக்கிட்டு போகும். ஒரு சட்டுன்னு முடிய வேண்டிய ஒரு விஷயமும் வந்துட்டு இழுபறியான நிலையில கொண்டு போயிட்டு இருக்கும். இப்போ இந்த காலகட்டங்கள்னு பார்க்கும்போது ரொம்பவும் அற்புதமான நிலையில இருக்குது இந்த சனீஸ்வர பயிற்சி வந்துட்டு. அதனால துணிஞ்சு முடிவெடுங்க. எந்த செயல்பாடுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம 6வது இடத்தையும் சனீஸ்வர பகவான் பார்க்கிறாரு. எதிரி ஸ்தானம், எதிரி ஸ்தானத்தையும் நோய் ஸ்தானம், கடன் ஸ்தானத்தை வந்துட்டு சனீஸ்வர பகவான் பார்க்கறதுங்கிறது கடன்கள் அடைபெறக்கூடிய நிலை. அது மட்டும் இல்லாம இத்தனை நாளா நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். மெயினா பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் எலும்புகளுக்கு காரகத்துவம் வகிக்கிறவர். அதனால எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி, சில பேருக்கு முழங்கால் ரொம்ப வலிக்கிறது, அது மெயினா பாத்தீங்கன்னா ஜாயின்ஸ்ல வந்துட்டு பெயின் இருக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பட்டுன்னு இந்த சனி பயிற்சியில வந்துட்டு பட்டுன்னு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம லாபஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கறது நல்லதா அப்படின்னு கேட்டா 10, 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கறது நல்லதுதான். லாபத்தை தான் கொடுப்பாரே தவிர்த்து கண்டிப்பா நஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு. ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் இருக்கு. நீங்க செய்யற தொழில் வந்துட்டு நேர்மையான முறையில நீங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் லாபகரமா இருக்குமே தவிர்த்து நீங்க குறுக்கு வழியில சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது சனீஸ்வர பகவானோட பார்வை 11வது லாபஸ்தானத்துல இருக்கிறத விட்டு குறுக்கு வழியில உங்களால சம்பாதிக்க முடியாது. அதாவது இன்டைரக்டா வந்துட்டு ஒரு 10 ரூபாய் போட்டு எனக்கு 100 ரூபாய் கிடைக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆசைப்பட்டு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அதுல சனீஸ்வர பகவான் கை வைப்பாரு. நீங்க வந்துட்டு நியாயமா நீங்க முதல் போட்டு நீங்க நியாயமான முறையில நீங்க எதிர்பார்க்கிற லாபத்தை வந்துட்டு கட்டாயமா சனீஸ்வர பகவான் இந்த பயிற்சியில உங்களுக்கு கொடுப்பாரு. மேலும் குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் பதிவிட்டு இருக்கிற குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் பார்த்து பயன்பெறுங்க வந்துட்டு. அது மட்டும் இல்லாம என்னோட குரு பயிற்சியிலையும் ராகு கேது பயிற்சியிலையும் நான் பதிவுல போட்டிருந்தேன். உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பெயர் நட்சத்திரத்தை குறிப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லி நான் போட்டிருந்தேன் வந்துட்டு. இந்த முறை சனீஸ்வர பயிற்சிக்கு என்ன அப்படின்னா பரிகாரங்கள் அப்படிங்கிறது எல்லாருமே செய்யறதுங்கிறது கொஞ்சம் நீங்க செஞ்சீங்கனால அதுக்கான பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்க மாட்டேங்குது வந்துட்டு. ஏன் அப்படின்னா ஒரு தடவை நீங்க பரிகாரங்கள் செய்யும் போதும் சரியான முறைகளை நீங்க கடைபிடிக்காம நீங்க பரிகாரங்களை செஞ்சிருப்பீங்க. குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னா உங்களோட பரிகாரங்கள் செய்யும் போது உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நன்முறையில இருக்கும். அதாவது உங்களோட ஜனனகால நட்சத்திரங்கள் அந்த டேட்ல வந்துட்டு நீங்க பரிகாரங்கள் செய்யணும் எந்த விதமா இருந்தாலும். அதே போல சனிக்கிழமை ஆகும்போது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா
இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட பெயர் நட்சத்திரத்தை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிடுங்க. எங்களோட நிலையத்திலேருந்து நாங்க திருநள்ளாறுல வருஷம் கொடுக்குற பூஜைக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ற எல்லா நேயர்களோட பெயர் நட்சத்திரங்கள் வந்துட்டு வரிசைப்படுத்தி எடுக்கப்பட்டு நாங்க அந்த திருநள்ளாறுல செய்யற பூஜையில வந்துட்டு கலந்துக்கும் போது உங்களோட பெயர் நட்சத்திரங்கள் வாசிக்கப்பட்டு உங்களோட கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் இல்ல பொது கோரிக்கைகள், மக்கள் வைக்கிற கோரிக்கைகள், கல்யாணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாமே நாங்க மந்திர உச்சாரணம் பண்ணி அவங்க நம்மளோட நேயர்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறதா இருக்கும் வந்துட்டு. ஸோ அதில் நீங்கள் பயன்பெறனோடு விரும்புனீங்கன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பெயர் நட்சத்திரம், ராசி மற்றும் ரொம்பவும் தீராத பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் பதிவிடுங்க. எங்களோட நிலையத்தின் சார்பில் வந்துட்டு மந்திர உச்சாரணங்கள் பண்ணி உங்களோட கோரிக்கைகளையும் வந்துட்டு இறைவனிடத்துல சொல்லி எங்களோட நிலையத்தின் சார்பாக நாங்களும் வந்துட்டு பிரார்த்திப்போம். நன்றி.